இன்று மகாளய அமாவாசை. தடுமாறியவனுக்கு தை அமாவாசை, ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை, மறந்துவிட்டவனுக்கு மகாளய அமாவாசை என்றொரு சொல்வழக்கே உண்டு. இந்த புண்ணிய தினங்களிலாவது நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு உரிய ஆராதனையை உளமாறச் செய்வது அவசியம். மகாளய அமாவாசை. புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அமாவாசை திதியன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நமது இந்து மதத்தினரின் பாரம்பரியமாகும். இந்த திதி கொடுக்க ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மாத மகாளய அமாவாசை சிறப்பானது. அதிலும் மகாளய அமாவாசை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மகாளய அமாவாசைக்கு சர்வபித்ரி அமாவாசை, பித்ர மோக்ஷ் அமாவாசை, பித்ரு அமாவாசை உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ளன. இந்த நாளை நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளாகவும் கருதப்படுகிறது. 9 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி பூஜை துர்க்கையம்மனுக்காக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் சடங்குகளில் முன்னோர்களிடம் ஆசி பெறுவதற்கான பூஜைகள், பிண்டதானம் மற்றும் பித்து தர்ப்பணம் ஆகியவை அடங்கும். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், உடுப்புகள் உள்ளிட்டவை வழங்குவது கூடுதல் சிறப்பாகும். இந்த ஆண்டுக்கான மகாளய அமாவாசை இன்று அக்டோபர் 2, 2024 புதன்கிழமை வருகிறது. காலை செய்ய முடியாதவர்கள் பின்னேரம் செய்யலாம். மறந்து போனவனுக்கு மகாளய அமாவாசை என்பார்கள். அதாவது முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாளய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் 21 தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கை. இது பற்றிய குறிப்புகள் திருவெண்காடு கோவில் தல வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன. நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்தவர்களுக்கு இந்த மகாளய அமாவாசையின் போது திதி கொடுத்தால் அவர்களது ஆன்மா சாந்தி அடையும். இதற்காக சிறப்பு ஹோமங்களும் யாகங்களும் செய்யலாம். தர்ப்பணம் புரிவோர் நதி அல்லது குளத்தில் நீராட வேண்டும். காசி, பத்ரிநாத், திருக்கோகர்ணம், திலதர்பன்புரி, காவிரி சங்கமம், கயாதிருவெண்காடு சுவேதாரண்யேசுவரர் கோவில், கும்பகோணம் மகாமக குளம், இராமேஸ்வரம் முதலிய இடங்களில் உள்ள தீர்த்தங்களில் நீராடினால் மிகவும் விசேஷமானது. முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் கல்லுப்பு மஞ்சள் கலந்து நீராடலாம். ஆனால் தலைக்குளிக்கக் கூடாது. எள் அனைத்து வகையான பாவங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. எனவே பித்துக்களுக்கு திதி கொடுக்கும் பொருட்களில் எள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீர், எள், அக்ஷதை 3ஐயும் சேர்த்து தருவதே தர்ப்பணம் ஆகும். இவற்றில் கருப்பு எள் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது. புரோகிதர்களை வீட்டுக்கு அழைத்தோ அல்லது கோவிலில் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் ஒரு தாம்பூலத்தட்டில் எள்ளும் நீரும் இறைக்கலாம். அந்த எள்ளும் நீர்ம வெளியில் கொட்டும் போது அந்த எள் வளராத இடத்தை தேர்வு செய்து கொட்டவும். பகல் பொது இறந்தவர்களுக்கு படையல் வைத்து தூபம் காட்டி வழிபடவும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதாம் வழங்கவும். இரவும் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். இதனால் முன்னோர்களில் பரிபூர்வமான ஆசிர் கிடைக்கும். இதே நாளில் நான் கூறியுள்ள மந்திர ஜபம் செய்யலாம். பின்னேரம் செய்யலாம் என்று கூறியது சூரியன் அஸ்தமனம் ஆகும் முன். முடியாதவர்கள் சூரியன் அஸ்தமனம் ஆனபின் சிவன் கோவிலில் 21 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். நாளை குபேர வழிபாடு செய்யும் முறை பதிவிடுகிறேன். நன்றி.